இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று விடாது கருப்புவாக துரத்திய காங்கிரஸ் வேறு வழியின்றி பெட்டி பாம்பாய் அடங்கியிருக்கிறது. திமுக காங்கிரசின் கூட்டணியில் இவ்வளவு கலேபரங்களுக்கு இடையிலும் விஜயை ரகசியமாக சந்தித்திருக்கிறார் கேரளாவின் KC வேணுகோபால். ECR பங்களாவில் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் விஜய் தரப்பில் மொத்தமாக காங்கிரஸை கை கழுவி விட்டதால் வேறு வழியின்றி திமுகவிடம் சரண்டர் ஆகி கப்சிப் என அடங்கி ஒடுங்கி விட்டிருக்கிறது காங்கிரஸ். பின்னணியில் என்ன நடந்தது விரிவாக பார்ப்போம். இதுகுறித்து நம்மிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த நிர்வாகி ஒருவர், கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக பனையூரில் இருக்கும் தாவேக்க அலுவலகத்தில் கூட தாவேக்க என்ற கோஷம் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில்தான் தாவேக்கவுக்கு ஆதரவாக தொடர் கோஷங்கள் வந்து கொண்டே இருந்தன. திமுக கூட்டணியில் கடந்த 21 வருடங்களாக பயணிக்கும் காங்கிரஸ் பொது தேர்தல்களின் போது மட்டும் முரண்டு பிடிப்பது வழக்கம். தேர்தல் நெருங்கும் போது தமிழகத்தில் இருப்பவர்கள் திமுகவுக்கு எதிராக திடீரென போர்க்கொடி தூக்குவார்கள், போராட்டம் நடத்துவார்கள், பரபரப்பை கிளறும் வகையில் பேசுவார்கள். பிறகு டெல்லி தலைமை குறுக்கிட்டவுடன் அப்படியே கப்சிப் ஆகிவிடுவார்கள். இது வழக்கமாக சத்தியமூர்த்தி பவனில் நடக்கும் பொலிட்டிக்கல் சீசன் சீன்தான். ஆனால் இந்த முறை தேர்தலுக்கு முன்னதாகவே, அதாவது கடந்த 10 மாதங்களாகவே தாவேக்காவை நோக்கி காங்கிரஸ் பயணிக்க வேண்டும் என கட்சியில் சிலர் எகிரி அடிக்க துவங்கினர். காரணம் அதிக சீட்டு மற்றும் ஆட்சியில் பங்கு என்ற ஆசைதான். வழக்கம் போல இது புஸ்ஸாகிவிடும் என்பதால் ஸ்ட்ராங்காக இருந்தது திமுக தலைமை. அதற்கேற்றபடி காங்கிரஸ் டெல்லி தலைமையில் இருந்து எந்த எதிர்ப்பும் அறிவாலயத்தை நோக்கி வராததால் அமைதியாக இருந்தது திமுக தலைமை. ஒரு கட்டத்தில் ஆட்சியில் பங்கு என்ற கோஷம் கதர் சட்டை லீடர்கள் மத்தியில் படுவேகமாகவே முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என சொல்லி காங்கிரசின் கோரிக்கையை நிராகரித்தார். இதை காங்கிரஸ்காரர்கள் சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் கட்சிக்குள் கலக குரலை எழுப்பினர். இவ்வளவு அமளி துமளி நடந்த போதும் கூட தாவேக்க தலைவர் விஜய் காங்கிரசுக்கு ஆதரவு கரம் நீட்ட முன்வரவில்லை. அவரது தந்தை SA சந்திரசேகர் மட்டும் பேலன்ஸ் செய்வதற்காக தாவேக்கவுடன் இணைந்தால் தமிழகத்தில் காங்கிரசுக்கு பவர் கிடைக்கும் என குறிப்பிட்டார். இந்த நிலையில்தான் பிப்ரவரி 17ஆம் தேதி காங்கிரசின் அகில இந்திய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் சென்னை வந்தார். கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அவர் கூட்டணி விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கு முதல்வர் ஸ்டாலினை அணுகினார். காங்கிரஸ் நடவடிக்கைகள் மீது ஏக கடுப்பில் இருந்த ஸ்டாலின் அதற்கு மறுத்துவிட்டார். இதைத் தொடர்ந்து அன்று இரவு சென்னையில் முகாமிட்ட வேணுகோபால் நெருங்கிய நண்பர் ஒருவரின் காரில் ஏறி சென்னை ECR சாலை அக்கறையில் உள்ள ஒரு பங்களாவுக்குள் சென்றார். அவருடன் சென்ற நண்பரை வெளியே காத்திருக்க வைத்தார். சிறிது நேரத்தில் தாவேக்க தலைவர் விஜய் அங்கு வந்து சேர்ந்தார். அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கேண்டில் லைட் டின்னர் நிகழ்ச்சியில் இருவரும் பங்கேற்றனர். அப்போது கூட்டணி குறித்த விவகாரம் தொடங்கியது. அப்போது பேசிய விஜய் 40 தொகுதிகளுக்கு மேல் காங்கிரசுக்கு தர முடியாது என எடுத்த எடுப்பிலேயே ஒரு குண்டை தூக்கி வீசியிருக்கிறார். அடுத்ததாக கேரளா மற்றும் புதுச்சேரி தேர்தலுக்குள் நுழைந்திருக்கிறார் வேணுகோபால். அதற்கு விஜய், கேரள மாநில தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவு கொடுக்கிறேன், அதே நேரம் அங்கு பிரச்சாரம் செய்ய என்னால் வர முடியாது என தெரிவித்திருக்கிறார். ஷாக்கான வேணுகோபால் அவரை வழிக்கு கொண்டு வர என்னென்னவோ முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் எதற்கும் விஜய் அசையவில்லை. பிறகு விஜயுடன் போட்டோ எடுத்துக்கொண்ட வேணுகோபால் அங்கிருந்து நகர்ந்து விட்டார். தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் யாருடனும் எதையும் பகிர்ந்து கொள்ளாத வேணுகோபால் சத்தமில்லாமல் டெல்லிக்கு பறந்தார். அவரது நடவடிக்கைகளை இன்ச் பை இன்ச் கண்காணித்து வந்த உளவுத்துறை போலீசார் திமுக தலைமையிடம் இச்சந்திப்பை உறுதிப்படுத்தியது. விஷயத்தை தெரிந்து கொண்ட முதல்வர் தனக்கு நெருக்கமானவர்கள் மத்தியில் மட்டும் இதை ஷேர் செய்திருக்கிறார். இதற்கு நடுவே டெல்லி சென்ற வேணுகோபால் தலைமைக்கு தெரிவித்த குறிப்பில், விஜய்க்கு அரசியல் புரிதல் இல்லை, இன்னும் சினிமாக்காரராகவே செயல்படுகிறார்,
ராகுலும் விஜயும் ஒன்றாக மேடை ஏறினால் அது மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அவருக்கு தெரியவில்லை. காங்கிரஸை மிக சாதாரணமாக எடை போடுகிறார். அரசியல் அனுபவம் இல்லாத அவரை நம்பி பொது தேர்தல்களை சந்திப்பது கட்சியின் எதிர்கால நலனை கண்டிப்பாக பாதிக்கும். எனவே இத்தேர்தலில் அவரது வாக்கு சதவிகிதம் என்ன என்பதை பார்த்துவிட்டு கூட்டணி தொடர்பான முடிவுக்கு வரலாம் என குறிப்பிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து வேணுகோபால் மூமெண்ட்டுகளை உறுதிப்படுத்திக் கொண்டது திமுக தலைமை. அதே சமயத்தில் காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த தேர்தல் கூட்டணி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த TR பாலு தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை அமைத்தது திமுக. வரக்கூடிய தேர்தலில் காங்கிரசுக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டை வழங்கவும் முடிவு செய்திருக்கிறது திமுக தலைமை. கூட்டணி சலசலப்பு விவகாரம் முடிந்த பிறகும் கூட இந்த விவகாரத்தை சீரியஸாக பார்க்கிறது காங்கிரஸ். அதாவது திமுக தலைமைக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் நம்பகமானவர்களை தவிர மற்ற அனைவரையும் தொடர்ந்து கண்காணிப்பு வளையத்தில் வைத்திருக்க முடிவு செய்திருக்கிறது திமுக. இதுவே வேறு சமயம் என்றால் அவர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் உள்ளடி வேலை பார்த்து தோற்கடிக்க முடியும். ஆனால் தற்போது 4 முனை போட்டியில் ஒவ்வொரு சீட்டும் முக்கியம் என்பதால் பல்லை கடித்துக் கொண்டு காத்திருக்கிறது அறிவாலயம். ஒருவேளை திமுகவுக்கு எதிரான காங்கிரசாருக்கு சீட்டு கிடைத்து வெற்றி பெற்றாலும் கூட திமுக அடுத்து ஆட்சி அமைத்தால் அவர்களுக்கு எந்தவிதமான ஆதாயமும் செல்லாது. இதை தவிர்க்கவும் கூட்டணியில் ஏற்பட்ட சேதாரத்தை சரிகட்டவும் முடிவு செய்திருக்கிறது காங்கிரஸ். அதாவது கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்த முயன்ற மாணிக்கம் தாக்கூர் எம்பியை முதல்வர் ஸ்டாலின் வீட்டிற்கு அனுப்பி நடந்த நிகழ்வுகளுக்கு மன்னிப்பு கேட்க வைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுகுறித்து மாணிக்கம் தாக்கூர் தரப்பிலிருந்து எதுவும் பதில் சொல்லப்படவில்லை. அதே சமயம் மானமுள்ள எங்கள் அண்ணன் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டார், காங்கிரஸ் கட்சி வளர்ச்சியடைய வேண்டும் என்றுதானே மாணிக்க மன்னன் குரல் கொடுத்தார். அதற்கு எதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும்? தமிழகத்தில் உள்ள சில காங்கிரஸ்காரர்களைப் போல முதுகெலும்பு இல்லாதவர் அல்ல எங்கள் அண்ணன் மாணிக்கம் என்று சீறுகிறார்கள் மாணிக்கம் தாக்கூரின் ஆதரவாளர்கள். ஆனால் இன்னும் சில காங்கிரஸ் பிரமுகர்களோ 2005 திமுக தலைவராக இருந்த கருணாநிதியை அப்போதைய தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் விமர்சிக்க அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதை சமாளிக்க கருணாநிதியின் வீடு தேடிச் சென்ற இளங்கோவன் அவரிடம் வருத்தம் தெரிவித்தார். அதன் பிறகே இளங்கோவனை நிம்மதியாக தூங்கவிட்டது டெல்லி காங்கிரஸ் தலைமை என்கிறார்கள். எனவே இதே போல மாணிக்கம் தாக்கூரையும் முதல்வர் ஸ்டாலினின் வீட்டிற்கு அனுப்பி வைக்க முடிவு செய்திருக்கிறது டெல்லி காங்கிரஸ் தலைமை. இந்த விவரங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட மாணிக்கம் தாக்கூர் இப்போது அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிறார். திமுக ஆட்சிக்கு ஆதரவாக குரல் எழுப்பி ஸ்டாலினின் கோப பார்வையில் இருந்து தப்பிக்க பார்க்கிறார் என முடித்தார். இதுகுறித்து மாஜி MP திருநாவுக்கரசர் நம்மிடம், நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான் இப்போது நடந்திருக்கிறது. தேர்தல் அரசியலில் வெற்றி மிகவும் முக்கியம். கூட்டணி பலத்தை தான் டெல்லி மேலிடம் பார்க்கும் என்பதையும் தாவேக காங்கிரஸ் இடையே கூட்டணி ஏற்பட வாய்ப்பே இல்லை என்பதையும் தொடர்ந்து தெரிவித்தேன். இன்னும் விஜய் தனது வாக்கு வங்கியை நிரூபிக்கவில்லை. அவர் நிரூபித்த பிறகு வேண்டுமானால் அதற்கேற்றபடி அவரது மவுசு கூடலாம். காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றிக்கு திமுக உறுதுணையாக இருக்கும். எனவே இதில் எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை என்றார் உறுதியாக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.